Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. என்ன சொல்ல, மணி காலங்காத்தால 4 o'clock ஆகுது. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை நாங்கள். பிகாஸ் வந்து இன்னைக்கு காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படிங்கிறதாங்க நம்ம ப்ரைடல் மேக்கப் போகிறோம். மேக்கப் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷன், அங்கிளோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒர்க் எல்லாம் இன்றைக்கி இருக்குது நமக்கு. என் தொண்டை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக தொண்டை கட்டிருக்கீங்க தண்ணியில் ஆட்டம் போட்டு ஒன்று. இன்னொன்று சுத்தமாக தூங்கலை. நைட்டில் பாட்டு பாடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம். நைட்லாம் வீடியோ எடுத்தோம், எடிட் பண்ணோம். ஸோ அப்படியே வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலையெல்லாம் மாதிரி கிளம்பியாச்சு. அங்கே வந்து ஒரு 6 o'clock அந்த மாதிரி நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அதில் நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த குண்டு மட்டும்தான் தூங்குச்சு இன்னைக்கு நைட்டு. குண்டுக்கும் முழிப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தங்க குட்டிம்மா போகலாம் அடிச்செல்லாம். அவளுக்கு ஆக்சுவலி எக்ஸாம் இருக்குது, அதனால அவளை மட்டும் தூங்க வச்சிட்டோம். இப்போ அவளையும் எழுப்பி காரில் அப்படியே நைட்டியோட அள்ளி போட்டு கிளம்புவோம். நம்ம பொறுப்பாக எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கலாம். காஃபி போட்டு எழுப்புவோம். என் வாழ்நாளில் முதன் முறையாக நான் வந்து இந்த மாதிரி காலையில் காஃபிலாம் போடுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு பற்ற வச்சது அம்மா தான். ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் நான் நிற்கிறேன். சரி போடுவோம். ஆக்சுவலி வந்து அம்மா இந்த சாரி கேரளா சாரி கட்டியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா இது போட்டிருந்தேன், இந்த க்ரீன் போட்டிருந்தேன். ஸோ அம்மாவுக்கு மேட்சாக போடலான்னு சொல்லிட்டு நானும் இதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் கேரளா டைப்பில் தான் இருக்கும் இந்த இது. ஸோ அவங்க அதை போட்டிருக்காங்கன்றத நம்மளும் மேட்சாக இதை மாற்றிடுவோம். மாற்றிட்டு வரேன். ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. அம்மா அது வந்து கொஞ்சம் இந்த பட்டு ஒயிட் மாதிரி இருக்குது, எந்த ரொம்ப ஒயிட் மாதிரி இருக்குது. அதனால பாப்பாக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் எடுத்திருக்கோம். ராமுக்கு மட்டும்தான் வந்து இல்லை, ஒட்டுமொத்த துணியை உரி விட்டு பிறந்த மணியா விட்டு போயிட்டாப்பா. ஒயிட் கலரே இல்லை. அதனால மேனேஜ் பண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்த்து போட்டு விடுவோம். இல்லைன்னா வேற ஏதாவது அவங்க மட்டும் ரெட்டு ப்ளூன்னு எதையாவது போட்டுட்டோம். நானே கிளம்பி வெளியே வந்துட்டேன். இன்னும் இந்த குண்டுங்க வெளியே வரல. ஸோ சேட். இதுதான் நான் பொறுப்பாக போட்ட காஃபி. நான் போய் படுப்பு மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேம்மா. ஓகே போகலாம். எல்லாமே ஒயிட் ஒயிட் ஒயிட்டு ஒயிட் ஒயிட் ஒயிட்டு ஒயிட் ஒயிட்டு. கேரளா ஓமனத்து குட்டி. நான் கேரளா, ஆனால் தமிழ் நல்லா பேசும். தமிழ் நல்லா பேசும். பாப்பா மேலே பிளாக், கீழே ஒயிட். ஸோ நானும் பாப்பாவும் மேட்சிங், அம்மாவும் இவ்வளோ மேட்சிங். ஸோ கிளம்பலாம். இங்கே நின்றுட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு ஓபி அடிச்சுட்டு நிற்கக்கூடாது. வேலையை பார்ப்போம். பாய். எல்லாரும் ஒயிட்டுன்னு சொன்னோம். எங்கள் தலைவரும் ஒயிட்டு தான். ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டாரு. ஒரு 1/2 hour முன்னாடியே நான் வந்து எல்லாம் வைக்கிறதுக்காக கார் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டான். லைட் அப்படி தான் ஆஃப் ஆகி அசிங்கப்படுத்தணும். ஏற்கனவே ரொம்ப பிரைட். அவன் வந்து உட்காந்துக்கிட்டான். என்னடா ஜாலியாக இருக்கா வெளியே போகிறோன்னு? கலக்கு. வந்தாச்சுடோ. தூக்கம் கலைஞ்சுதா? வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். மேக்கப் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அதனால எங்கேயாவது மரத்தடி இல்லை ஹோட்டல் எதுவும் கிடச்சிதுன்னா அங்கே உட்காந்து அட்டன் பண்ணலாம் தேடிட்டு இருக்கோம். ஸோ உட்காந்து நம்ம அவளோட எக்ஸாமை முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்ப முடியும். எனக்கு கால் பயங்கரமாக வலிக்குது. அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். வந்தாச்சு சாப்பிட. பாப்பா எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கா.
ஜாலி தானே உனக்கு எக்ஸாமுக்கு? ஜாலி இல்லையோ? சுவிட்சா வருதுன்னா பேப்பர் தெரியணும்ல. குடும்பமே உட்காந்து எக்ஸாம் எழுதுகிறோம். அவன் மைக் ஆன் பண்ணும்போது நான் அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க சார் என்ன திட்டுவார். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? IAS பரீட்சை எழுதுகிறார்கள் சிவானி. ஷோபா எப்படியோ இவ டெஸ்ட்டை முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 9:30லேருந்து உட்காந்துருக்கோம். 11:30 இப்போ தான் அவளோட எக்ஸாம் முடித்தோம். நடு ரோட்டில் உட்காந்து எக்ஸாம் எழுதி. நல்லா எழுதுனியா? எவ்வளோ மார்க் வரும்? 100க்கு? இப்படி தான் அக்கல் சொரியும் போது எடுக்கணும். 150. 80யா? சரிதான். பேப்பர் வரப்போது பார்க்க தானே போகிறோம், அதையும் பார்ப்போமே. ஸோ அவளோட அந்த ஆன்லைன் எழுதின அந்த டெஸ்ட் நோட்டை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து அவளோட ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இன்னும் நம்ம போகிறதுக்கு 2.5 மணி நேரம். சிவகாசி போகிறோம் நம்ம. சிவகாசி போயிட்டு அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிவகாசி. No, 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 no. சிவகாசியில தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நம்ம அங்கே போகலாம். செம்ம டயர்டாக இருக்கு. இதுதான் நம்மளோட குலதெய்வ கோயில். நட திறந்துருக்கு. நம்ம சாமி கும்பிட்டுட்டு சரி குலதெய்வ கோயிலை உங்களுக்கும் காட்டலாம்னு நினச்சோம். அதனால தான். ரெடியா? ரெடி. பேபி ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு வரி அடி சொல்லும். மாலையான்னு போட்டு நீயே சமையல் கலக்கலாம். அம்மாடியோ செம்ம ஆழம் கிணறு. பயமா இருக்கு பார்க்கவே. இது என்ன தெரியுமா? நீதான் உன்ன மாதிரியே இருக்கு. மேஜிக்கல் சோர்ஸ், மிஸ்டிக் ஃபோர்ஸ். Magical source, mystic force. ஏய் இவன் இன்னொன்னுடா சுட்டி டிவில வருமே. நான் பவர் ரேஞ்சர். சுஷியா? சுட்டி டிவில ஒருத்தி வருவாடா, அவ பரப்பாடா. சுஜி சுஜி சுஜி. எங்க போனா இதை மட்டும் விடுறது இல்லைன்னா இதுவே என் உயிர். ஓகே ஃபைன். ஒருத்தன் வந்து வேட்டையாடுறதுக்கு துடிக்கிறான், ஆனால் அவனால வெளியே வர முடியல. குண்டுக்குழியில அடைஞ்சு கிடக்குறான். ஏண்டா குண்டு பையா? ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. சரி சரி சரி, ரெஸ்டடு, நல்ல ரெஸ்டடு. ஒருத்தனுக்கு இளநி வாங்கியாச்சு, ஜாலியா இருக்கான். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. அண்ணா இழுத்து பிடிமா. சிந்தாம ஒத்துமாடா. எங்க பாருங்க ஐயோ மனசுலாடா நீங்க எல்லாம். இதா பேபி உனக்கு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, கொட்டிட்டீங்க. 3வது தேங்காய் தான் தலைவருக்கு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. அது கொஞ்சம் மிச்சம் வைக்கிறியாமா? கொஞ்சம் அதே மிச்சம் வை. அதையும் தின்றாத, அது ஓடுதான். பின்னாடி வருவா. வா வா வா. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே. வயக்காட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. இந்த குண்டு தூங்குற ஸ்டைல பாத்தீங்களா? ஏய் குண்டு எழுந்துரு குண்டு. சாரி. சரிதான் வை. பாய். என்ன சோறு? மட்டன். ஓகே பாய். சோறு 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 இருந்துச்சு. வா வா வா. இதுதான் சுத்தி இலை. இந்த இலை
இது வந்து இந்த கட்டிலாம் வருது தெரியுமா? ஆமா. அதெல்லாம் இது பண்ணி போடுவாங்க. அந்த கட்டி மேல போட்டா வெடிச்சு எல்லாம் வந்து வெடிச்சு செத்து போயிருவோமா? உள்ளா எல்லாம் வந்துடும். சலம்லாம் அழுக்கெல்லாம் வெளியில வந்துடும். நல்ல ஒரு தூக்கம். சீரியஸா வந்து தூங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இது வந்து ஒரு நல்ல காடு. ஸோ நம்மளுடைய கடன்களை வந்து காட்டுக்குள்ளதான் செலுத்தணும். கரெக்டு தானே? எப்படிதான் இந்த மாதிரிலாம் அசிங்கம் பிடிச்சவங்க இருக்காங்களோ. நான்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் போக மாட்டேன். நான் வந்து புதுசா டாய்லெட் கட்டிட்டு அதில் தான் போவேன் நான். அப்போ நம்ம அதுக்குள்ள டேங்க் வெடிச்சிரும். பரவாயில்ல. அப்போ எனக்கு டாய்லெட் கட்டு. நீயும் அப்படிதான் ரொம்ப நேரமா சொல்ற டர்ன் ரைட்டுன்னு. இன்னும் எங்களுக்கு கோயில் கண்ணில் படலை. ஸோ வந்துட்டோம். அந்த கூட்டத்துக்குள்ளதான் அங்கிள் நிக்கிறாங்க. வேற யாராவது காலேஜ் எடுத்து போட போறேன். அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி. ரெடியா? இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஃபெபிக்கு சாப்பாடு ரெடி. இதில் அப்படியே தயிரை கலந்து கொடுத்துருவோம். நான் உங்களுக்கு பிளானில் சின்ன சேஞ்சு. அவனுக்கு வந்து கறி சோறு போடுறோம். என்ஜாய் பண்ண போகிறான். சிந்தாம சாப்பிடுறேன். சிந்தனை நுறுக்கி தட்டிடுவேன். வேட்டையாடுறான் பாரு. அது ஒரு கால் மேலே. அங்கே பாரு திங்குற ஸ்டைல பாரு. ஒரு கால் மேலே ஸ்டைலாக தான் திம்பண்ண நீ நாயே. இந்த குண்டு தூங்குற ஸ்டைலை பார்த்தீங்களா? என்னது? அப்பா மேல அந்த ப்ளூ கலர் வண்டி பார்த்தீங்கன்னா பால்கோவா பால் ஹல்வா வாங்கிட்டு வந்து லக்ஷ்மி பேக்கரி அப்படின்னு. ஸோ அந்த நடமாடும் பேக்கரியில் வந்து நம்மளால் முடிஞ்சால் அதை கேட்ச் பண்ணி எதுவும் கிடச்சா வாங்குவோம். அது போகிற ஸ்பீடுக்கு நம்மளால கேட்ச் பண்ண முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுதா? இந்த அங்கெல்லாம் இல்லை, இங்கே மட்டும் தான். அங்கே ஸ்டார்ட் ஆகி அவங்க பின்னாடி வரைக்கும் இருக்கும். ஆமாண்டே ஆமாண்டே. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து பால்கோவா நல்ல ஃபேமஸ். ஸோ பால்கோவா பால் ஹல்வா வாங்கிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் எங்களுக்கும் வச்சா நல்லா இருக்கும். வச்சு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடலாம். நல்லா இருக்குமா? 2 கேரளாக்காரங்க பால்கோவா நல்லா தின்னுங்க. பழிவாழ பத்ர வட்டகம் கையிலேந்தும் தம்போரட்டே. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? நீ வேணான்னு சுந்தரி கண்ணால் ஒரு இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா? சரியான தூக்கம் தான் 2 குண்டுக்கும். கேரள மலைய ஓலத்து குட்டி என்னால நான் உறக்கமா. பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் போயிட்டு அங்கிளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம வெளியே கிளம்பிட்டோம். முன்னாடி வந்து அங்கிளோட காரில் அம்மாவும் அங்கிளும் போயிட்டுருக்காங்க. நான் ராம் இந்த ஃபெபி குட்டி பாப்பா எல்லாரும் நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போய் நம்ம எதாவது பண்ணுவோம். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டல் புதூரில் இருக்கிற பரோட்டா கடைக்கு வந்திருக்கிறோம். கும் இருட்டு கும் இருட்டு கும் இருட்டு கும் இருட்டு. ஏய் கும் இருட்டு கும் இருட்டு. கும் இருட்டு கும் இருட்டு. கும் இருட்டு இருட்டு. ஓகே ஃபைன் டே. ஃபைனலி பேக் டு ஹோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் குளிக்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் குளிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம ஸ்கின் கேர் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். வாவ் சூப்பர் மம்மி. வாவ் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தேங்க் யூ so much.
ஸோ இந்த ஒர்க் எல்லாம் இன்னைக்கு இருக்கு நமக்கு. எழுவாய பூக்களைய இவ்வளோ வேலை இருக்குண்ணா. எடுத்தும் பார்க்கலைய